ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பச்சை பயிர் குழம்பு தான் செய்ய போகிறேன். பச்சை பயிறு, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், குழம்பு மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காயம் போட்டிருக்கேன். பச்சை பயிறுங்கிறதுனால எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 5 விசில், மிளகாத்தூள், குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கிறேன். இல்லை 5 விசில் வச்சு கடைஞ்சி தண்ணி இருத்துட்டு கடைஞ்சிட்டு அப்புறம் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு கடைங்க. அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்புறம் தாளிச்சிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, குழம்பு ரெடி. சிம்பிள் மெத்தடு தான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பச்சை பயிர் குழம்பு இது வந்து நான் கெட்டியாக வைக்க மாட்டேன், இப்படி தண்ணியாக வச்சா தான் எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கும். பாருங்கள், இது கோவக்காய் பொரியல் தான். பச்சை பயிர் குழம்பு, ஒரு முட்டை ஆம்லெட். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைய சமையல், லஞ்ச். நீங்களும் இதேமாரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். கோவக்காய் பொரியலுக்கு வந்து மசாலா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் தான். இப்படி தாளித்து தண்ணி ஊற்றி வேக விட்டு மசாலாவை போட்டு கிண்டி கிளறி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இறக்கிற வேண்டியதான். சிம்பிள் மெத்தடு தான். ஓகே, நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. டாட்டா பாய்.